Dear students, this is Thinsway கணக்கு. நம்ம இன்னைக்கு 10th மேக்ஸில் 5th லெசன் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அதாவது ஆயத்தொலை வடிவியல் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட எக்ஸசைஸ் என்னென்னா பயிற்சி 5.2. இந்த 5.2ல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கணக்கு என்னென்னா 10வது கணக்கு. கேள்வி என்னன்னு பார்க்கலாம். A 2.5 3.5, B 10, -4, C 2.5 -2.5 மற்றும் D -5 ஆகியன இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக. இந்த 4 புள்ளியும் ஒரு இணைகரத்தை உருவாக்கும் நம்ம சொல்ல போகிறோம். So that given points form a parallelogram. A 2.5 3.5, B 10, -4, C 2.5 -2.5 and D -5. இந்த 4 பாயிண்ட்ஸும் ஒரு பேரலோகிராமோட வெர்டிசஸ், அதை பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பொதுவாக ஒரு பேரலோகிராம் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ABCD அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை நான் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லணுன்னா, அதாவது ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த AB இருக்கு இல்லையா, இந்த ABக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய CD இந்த 2 பக்கத்தோட ஸ்லோப், அதாவது சாய்வு சமமாக இருக்கணும். அதே போல் பிசிங்கிற பக்கத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஏடிங்கிற பக்கத்தோட ஸ்லோப் சாய்வு வந்து சமமாக இருக்கணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் ஏபிசிடி 4 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதாவது ஏபியின் சாய்வு. ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? y2 - y1 x2 - x1. அதாவது இந்த -4லேருந்து 3.5 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து 10லேருந்து 2.5 சப்ராக்ட் பண்ணுறோம். -4லேருந்து 3.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே மைனஸாக இருக்குது. ஸோ ஒன்றா இருந்தால் கூட்டிக்க போகிறோம். -3.5யும் 4யும், அதாவது 4.0 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 7.5. ஆனால் அது மைனஸில் தான் வரும். ஸோ -7.5. அடுத்து 10லேருந்து 2.5 நம்ம சப்ராக்ட் பண்ணோம். 10.0ன்னு எழுதிக்கிறோம். அதில் 2.5 சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7.5. அப்போது நம்மளுக்கு இங்கேயும் 7.5 தான் வருது. மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. 7.5 7.5ஆலே டிவைட் பண்ணோம்னா, அதாவது வகுத்தா எனக்கு 1 தான் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் ஆன்சர். ஸோ M1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து த ஸ்லோப் ஆஃப் CD, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, CDயோட சாய்வு வேணும்னா சிங்கிற பாயிண்ட்டையும் டிங்கிற பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 5லேருந்து -2.5 சப்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்தது +2.5 ஆகும். இந்த -5லேருந்து 2.5 சப்ராக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இதில் சைன் மாறாது. இது மட்டும்தான் என்ன ஆகும்? சைன் மாறும். அப்போது 5யோட 2.5 நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போது 2.5 கீழே 5.0ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா 5 வந்து ஃபுல் நம்பர், அதாவது இன்டிஜராக இருக்குது. அப்போது 5.0 ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7.5. ஸோ 7.5 இங்கே எழுதுகிறோம். இங்கே பார்க்குறோம், இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ஒன்றா இருந்தால் கூட்டிக்கணும். திரும்பவும் அதே தான், ரெண்டுமே மைனஸில் இருக்கும்போது -7.5ன்னு வரும். 7.5 7.5ஆலே டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவல். அப்போ ஏபிங்கிற சைடும் சிடிங்கிற சைடும் பேரலல், அதாவது இணையாக இருக்கிறது. அதோட சிம்பிள் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பிசி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி, இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம். அப்போ பிங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். நம்ம அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஃபார்முலா தான். -2.5லேருந்து -4 சப்ராக்ட் பண்ணும்போது -4 என்ன ஆயிரும்? +4 ஆயிடும். 2.5லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணுறோம். இது மைனஸில் தான் ஆகும். இந்த 4லேருந்து 2.5 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 4.0 அதுலேருந்து 2.5 நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். 10ல் 5 போக 5, இங்கே பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? 3 தான் இருக்கும். 3ல் 2 போக 1, 1.5. அதே மாதிரி இங்கே 10 இருக்குது. அப்போ 10.0ன்னு எழுதிக்கிறோம். அதுலேருந்து 2.5 நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? 5, இங்கே 7. அப்போது 7.5 தான் கிடைக்கும்.
இப்போது இங்கே என்ன பண்ணுறோம், மேலே 1.5 இருக்குது, கீழே -7.5 இருக்குது. இப்போது நான் இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணணும், ஆனால் அந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் தானே இருக்குது, அதனால மேலே 10ஆலையும் கீழேயும் 10ஆலையும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நான் என்ன பண்ணுறேன், 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். என்ன காரணம்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 5 எனக்கு பாயிண்ட் வரக்கூடாது. ஸோ நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இது 15 ஆகும், இது 75 ஆகும். 15ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம், இதை 15ஆல் டிவைட் பண்ணும்போது 5. ஏன்னா 5 15s are 75 படிச்சிருக்கோம். ஸோ என்ன ஒரு ஆன்சர், -1/5. இது இங்கே வருதான்னு பார்ப்போம். இந்த ஸ்லோப் ஆஃப் ஏடி, அதாவது ஏடியின் சாய்வு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ என்னது 2.5 3.5, டி என்னது -5. அப்போது இங்கே உள்ள 5லேருந்து 3.5 சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து -5லேருந்து 2.5 சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது 5லேருந்து 3.5 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 1.5. 5யோட 2.5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7.5 நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா. அதே அகெயின் என்ன பண்ணுறோம், 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டெசிமல் பாயிண்ட் போகணுங்கிறதுக்காக. ஸோ 1.5யோட 10 மல்டிபிள் பண்ணால் 15, 7.5யோட 10 மல்டிபிள் பண்ணும்போது 75. இப்போது இதை 15ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம், இதை 15ஆல் டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் -1/5. இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பிசிங்கிற சைடும் ஏடிங்கிற சைடும் பேரலல், அதாவது இணையாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு சைடும் இணையாக இருக்குது, இந்த ரெண்டு சைடும் இணையாக இருந்தால் கன்க்ளூஷனுக்கு என்ன வரும், ஏபிசிடி இஸ் எ பேரலலோகிராம், ஏபிசிடி ஒரு இணை. அடுத்தது 11வது கணக்கு. ஏ 2 2, பி -2 -3, சி 1 -3 மற்றும் டி XY ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் XYயின் மதிப்பை காண்க. இந்த கேள்வியில் இணைகரமா அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இணைகரத்தை அமைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே டியில் கொடுத்துருக்காங்களே XY, இது ரெண்டுத்தோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 11th problem. If the point A of 2, 2, B of -2, -3, C of 1, -3 and D of x, y form a parallelogram, then find the value of x and y. இது parallelogram அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த D இருக்கு இல்லையா, அதில் உள்ள XY யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம். given ABCD is a parallelogram. ABCD ஒரு இணைகரம்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பாயிண்ட்டை நல்லா குறித்து ஒரு parallelogram இணைகரத்தை வரைஞ்சிக்கிறோம். இதில் XYயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோப் சாய்வு வாய்ப்பாடு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். y2 - y1 x2 - x1 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இணைகரம் அதாவது parallelogram சொன்னதுனால இது ரெண்டு ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி, அதாவது ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் சமம். ஏபி என்னங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறோம், சிடினா சிடியை எழுதிக்கிறோம். அதாவது ஏயையும் பியையும் இதுக்கு கீழே சியையும் டியையும் எழுதிக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். -3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து -2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுறோம். இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஒய்லேருந்து -3 சப்ராக்ட் பண்ணுறோம், அப்போ +3 ஆகும். எக்ஸ்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா. இதை பார்க்குறீங்க, 1 இருந்தால் கூட்டிக்கோ. ஸோ ரெண்டையும் கூட்டும் போது -5. அதே மாதிரி திரும்ப 1 இருந்தால் கூட்டிக்கோ, இங்கே -4. இங்கே y+3/x-1 அப்படி எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த 2 மைனஸ் இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணிக்கிறோம், இந்த -5யோட x-1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அடுத்து இந்த -4ஓட y+3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆகிடுது. அடுத்து 5ஓட எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது 5x, 5ஓட -1 மல்டிபிள் பண்ணும்போது -5, 4ஓட ஒய்யை மல்டிபிள் பண்ணால் 4y அண்ட் 4ஓட 3யை மல்டிபிள் பண்ணால் 12. நம்ம எப்படி எழுதிக்கிறோம், 5x, இந்த 4y இங்கே ப்ளஸில் இருக்கு இல்லையா, அதை இங்கே கொண்டு வந்துக்கிறோம். மைனஸ் இங்கே 12 இருக்குது, இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸில் வரும். 12ஓட 5 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 17. இதை இப்படியே வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு தெரியும். அதாவது
பிசியின் சாய்வும் ஏடியோட சாய்வும் ஈக்குவல். பிசி அப்படிங்கும்போது பி பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஏடி அப்படிங்கும்போது ஏங்கிற பாயிண்ட்டையும் டிங்கிற பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது நம்ம ஸ்லோப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்முலா? -3லேருந்து இந்த -3யை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிரும்? இது +3 ஆயிரும். 1லேருந்து -2வை சப்ராக்ட் பண்ணுறோம், அது +1 +2 ஆயிரும். அடுத்து ஒய்லேருந்து இங்கே 2வை சப்ராக்ட் பண்ணுறோம், அடுத்து இங்கே எக்ஸ்லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணுறோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ 3ல் 3 போக என்ன வரும்? 0. 1ஓட 2வை ஆட் பண்ணால் 3. இங்கே y - 2 x/2வை அப்படி எழுதுகிறோம். இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 0ஓட x - 2வை மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து 3ஓட y - 2வை மல்டிபிள் பண்ணுறோம். 0ஓட எந்த டேர்ம் எத்தனை டேர்மை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0. அப்போ 3 × y - 2. 3ஓட yயை மல்டிபிள் பண்ணால் 3y, 3ஓட 2வை மல்டிபிள் பண்ணால் -6ன்னு வரும். அப்போ 0 = 3y - 6. இப்போ இதில் என்ன தேவை அப்படின்னா ஒய்யோட வேல்யூ தான் தேவை. ஸோ y = 6/3. 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. இந்த 2 கிடச்சது இல்லையா, இந்த 2வை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 5x - 4y = 17, அதில் சப்ஸ்டிட் பண்ணோம். எனக்கு y வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது இந்த டியில் நம்மளுக்கு எழுதியிருந்தோம் இல்லையா, xyயில் y கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x தான் வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம கண்டுபிடிச்ச y = 2 இருக்கு இல்லையா, அதை இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ y = 2 in 5x - 4y = 17. இப்போ இந்த yக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 2ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 5x - 4 × yக்கு பதிலாக 2. இதை வந்து ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். ஏன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. = 17. 5x - 4 2s are 8 = 17. இந்த -8 இந்த பக்கம் வரையில் என்ன ஆகும்? +8 ஆகும். ஸோ 5x = 17 + 8. அப்போ 5x = 25. 5ம் எக்ஸும் எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வேணுன்னா இந்த பக்கம் வரையில் டிவிஷனில் வரும். 25ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5. அப்போது நம்மளுக்கு எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு தெரியாத d(xy)யோட வேல்யூ என்னது? d(5, 2) தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 12th சம். a of 3 - 4, b of 9 - 4, c of 5 - 7 மற்றும் d of 7 - 7 ஆகிய புள்ளிகள் ABCD என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. Let a of 3, -4, b of 9, -4, c of 5, -7 and d of 7, -7 show that ABCD is trapezium. பார்ட்டுக்கு வரலாம். நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட் ABCD அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு உண்டான டயக்ராம் என்ன நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது ஒரு ட்ரெப்பேசியம், அதாவது ஒரு சரிவகம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா இதோட ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, ஏபிங்கிற சைடும் சிடிங்கிற சைடு, இது ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் ஈக்குவல். பட் பிசி ஏடியோட சைடோட ஸ்லோப் வந்து சாய் வந்து சமமாக இல்லைன்னு சொன்னால் போதும். ஸோ நம்ம இந்த ஸ்லோப் ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். என்னென்னா y2 - y1/x2 - x1 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதாவது ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கணும். ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட் ரெண்டையும் எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா பயன்படுத்தும் போது என்னாகும்? -4லேருந்து -4 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அது என்னாகும்? இங்கே இருக்கிறது ப்ளஸ் ஆயிடும். அடுத்த 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 4ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 0, 9ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 6. 0வை எந்த நம்பரால் வகுத்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். அடுத்து ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சிடியின் சாய்வு. சிங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறோம், டிங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறோம். நம்ம ஸ்லோப் ஃபார்முலா சாய்வு வாய்ப்பாடு பயன்படுத்தும் போது இந்த -7லேருந்து இந்த -7 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும்? +7 ஆயிரும். இந்த 7லேருந்து 5 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். எனக்கு என்ன வரும்? 2. 0வை 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன தான் வரும்? 0. அப்போ ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் என்ன வருது? சாய்வு வருது. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது? பேரலாக, அதாவது இணையாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிசி இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தோட ஸ்லோப். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி, அதாவது பிசியின் சாய்வு வேணும்னா பிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம், சிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது ஸ்லோப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தும் போது -7லேருந்து -4 சப்ராக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த -4 என்னவாயிரும்? +4 ஆயிரும்.
5லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் 9, அதாவது 9 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ பார்க்குறோம் இது ரெண்டுத்தோட குறி எப்படி இருக்குது, வேறு வேறு மாதிரி இருக்குது. வெவ்வேறானா கழிச்சுக்கோ. ஸோ 7லேருந்து 4 கழிக்கும் போது -3, அதே மாதிரி 9லேருந்து 5 கழிக்கும் போது -4. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 3/4 தான் வரும். அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏடியின் சாய்வு. ஏங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறோம், டிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த -7லேருந்து -4 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும், +4 ஆகும். இந்த 7லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது, குறி மாறி இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் -3. இது ரெண்டும் எப்படி இருக்குது, குறி மாறி இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு +4 வரும். இங்கே இருக்க மைனஸ் போகாது. ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இது வந்து 3/4, இது -3/4. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது. அப்போது நம்ம கன்க்ளூஷனுக்கு என்ன வரும்னா, therefore ABCD is a trapezium, அதாவது ABCD ஒரு சரிவகம் ஆகும். நெக்ஸ்ட்டு 13வது கணக்கு. A of -4 -2, B of 5 -1, C of 6 5 மற்றும் D of -7 6 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஓர் இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. 13th problem. A quadrilateral has vertices at A of -4 -2, B of 5 -1, C of 6 -5 and D of -7 6. Show that the midpoint of its sides form a parallelogram. இப்போ நம்ம 13th ப்ராப்ளத்தோட ஆன்சர் பார்த்து போகிறோம். ABCD இட்ஸ் அ குவாடிலேட்டர், அதாவது ஒரு நாற்கரமாக தான் இருக்குது. இந்த பக்கத்தோட மிட் பாயிண்ட் B, BCயோட மிட் பாயிண்ட் Q அண்ட் CDயோட மிட் பாயிண்ட் R, ADயோட மிட் பாயிண்ட் S. இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, PQRS அப்படிங்கிற ஒரு குவாடிலேட்டர் கிடைக்குது. இந்த கிடைச்ச அந்த குவாடிலேட்டர், அதாவது நாற்கரத்தை நம்ம என்னன்னு சொல்லணும், பேரலோகிராம்னு சொல்லணும். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சைடுக்கும் மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த மிட் பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அதை நம்ம ஒரு பேரலோகிராம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா ஸ்லோப் சாய்வு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா y2 - y1 x2 - x1. அடுத்து மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எதோட மிட் பாயிண்ட்டு, நம்ம ஏபிங்கிற சைடோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏபியின் நடுப்புள்ளி. இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன, பிங்கிற பாயிண்ட் என்னன்னு முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இந்த அதாவது ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் x1ஐயும் x2ஐயும் கூட்டி தான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ x1 y1 x2 y2ன்னு எழுதிக்கிறோம் இல்லையா. இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரையும் இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பரையும் கூட்டி, அதாவது எந்த சைனையும் மாற்றக்கூடாது, அப்படியே எழுதி 2ஆல் டிவைட் பண்ணும். அதே மாதிரி இங்கே ரெண்டாவதாக என்ன நம்பர் இருக்கோ அதை சைன் மாற்றாமல் அப்படியே எழுதணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பரை எழுதி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் மெத்தட். ஸோ -4 + 5/2 -2 -1/2. இதுதான் x1 + x2/2 y1 + y2/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வரும். அப்போது 5லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணும்போது 1/2. அடுத்து -2 -1 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -3/2. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அதாவது ஏபியோட மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து பிசியோட மிட் பாயிண்ட், பிசியின் நடுப்புள்ளி வேணும்னா பிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம், சிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன, 5 + 6/2. அடுத்து -1 + 5/2. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 11/2. 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 4/2. 4 நம்மளால் என்ன பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த க்யூங்கிற பாயிண்ட் என்னது, 11/2, 2. அப்போ நம்ம பியும் கண்டுபிடிச்சிட்டோம், க்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். க்யூங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அடுத்து நம்ம என்ன வரோம் அப்படின்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி, அதாவது சிடியின் நடுப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிங்கிற பாயிண்ட் என்னது, 6, 5. டிங்கிற பாயிண்ட்டு -7, 6. இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, 6 -7/2, 5 + 6/2. 6லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ -1/2.
5ஓட 6 நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ 11/2. இதுதான் ஆறுங்கிற மிட் பாயிண்ட். எதோட மிட் பாயிண்ட், சிடியோட மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏடி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி, அதாவது ஏடியின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற பாயிண்ட் என்ன, டிங்கிற பாயிண்ட் என்னன்னு எடுத்து எழுதிக்கிறோம். இதே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது -4 -7/2 -2 +6/2. இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே இருக்க செகண்ட் நம்பர், இங்கே இருக்க செகண்ட் நம்பர், /2 எழுதிக்கிறோம். ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ -11/2. ஒன்று மைனஸ்லையும் இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் 4/2. 4 நம்மளால் என்ன பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ -11/2 2. இதுதான் ஏடியோட மிட் பாயிண்ட் எஸ். அப்போ நம்ம பி, கியூ ஆர் எஸ் இந்த 4 மிட் பாயிண்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு டைப். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்தோம் இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்லாம் சேர்த்தோம் இல்லையா, இந்த PQRS, இந்த PQRSை நம்ம ஒரு பேரலலோகிராம், அதாவது இணைகரம்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும், PQவோட ஸ்லோப்பும் RSஓட ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லணும். அதே மாதிரி QRோட ஸ்லோப்பும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய PS அதோட ஸ்லோப்பும் ஈக்குவல்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் PQவும் ஸ்லோப் ஆஃப் RSனும் நம்ம ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம். PQவின் சாய்வும் RSின் சாய்வும் சமம்னு சொல்லணும். Pங்கிற பாயிண்ட் என்னது, 1/2 -3/2. Qங்கிற பாயிண்ட் என்னது, 11/2 2. அதே மாதிரி இங்கே Rங்கிற பாயிண்ட் என்னது, -1/2 11/2. Sங்கிற பாயிண்ட் என்னது, -11/2 2. இதை தான் நம்ம 4 பாயிண்ட்டே மேலே கண்டுபிடிச்சோம். இப்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, ஸ்லோப் ஃபார்முலா, அதாவது y2 - y1 x2 - x1 இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த 2லேருந்து -3/2 சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ண இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். 11/2லேருந்து இந்த 1/2 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி எழுதுவோம், இந்த 2லேருந்து 11/2 சப்ராக்ட் பண்ண போகிறோம். -11/2லேருந்து 1/2 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போது இந்த நம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்ப்போம். 2ஓட 2 மல்டிபிள் பண்ணணும், அதாவது பெருக்கணும். 2ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 4, 4ஓட 3 ஆட் பண்ணால் 7. ஸோ 7/2. இது 11/2லேருந்து 1/2 சப்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ 11லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 10. இப்போ இங்கே என்ன வரும், 10/2. அதே மாதிரி இங்கே சப்ராக்ட் பண்ணது 2 2s are 4. 4லேருந்து 11 என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -7/2. இங்கே பார்க்குறோம் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 11லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் -10/2. இந்த எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே நேரத்தில் இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், 7/10. இங்கேயும் 7/10 ரெண்டு ஈக்குவலாக வருதா. அப்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த PQவும் RSும் அதாவது பேரலல் இணையாக இருக்கிறது. அடுத்து ஸ்லோப் ஆஃப் QRும் ஸ்லோப் ஆஃப் SPயும் ஈக்குவல்னு சொல்லணும். அதாவது QRின் சாய்வும் SPயின் சாய்வும் சமம்னு சொல்லணும். Qங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம், Rங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி Sங்கிற பாயிண்ட்டையும் Pங்கிற பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 11/2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுறோம், அது இங்கே எழுதியிருக்கோம். -1/2லேருந்து 11/2 சப்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே -3/2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுறோம். 1/2லேருந்து -11/2 சப்ராக்ட் பண்ணோம், அது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இப்போ 11/2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம். 2ஓட 2 நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி அதை 11லேருந்து கழிக்கும் போது என்ன ஆகும், 2ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 4, அதை 11லேருந்து சப்ராக்ட் பண்ணால் 7/2. இங்கே பாருங்கள் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 11ஐயும் 1ஐயும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, -12/2. இங்கே 2ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 4, இந்த 4ம் -3யும் சேரும்போது -7/2. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. ஸோ 11ஓட 1 ஆட் பண்ணும்போது 12/2. இதில் எல்லா நம்பருமே 2ஆல் டிவைடாக இருக்குது, எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் வரும், இங்கேயும் 7/12 தான் வரும், இந்த 7 12 வரும், இங்கேயும் 7/12 தான் வரும். அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது. நம்ம எடுத்தது எந்த சைடு, QRும் SPயும், அது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா PQ RSக்கு பேரலல், இங்கே QR SPக்கு பேரலல்.
இப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதுகிறோம்? PQRS is parallelogram. Therefore, PQRS ஒரு இணைகரம் ஆகும். Thank you, students.